உங்களிடத்திலே உரையாற்ற இருக்கின்றார். கும்பிடுகிற சாமி என்கின்ற அடிமை வார்த்தையை அகற்றி நமஸ்காரங்க, நமஸ்காரம் என்கின்ற ஆரிய வார்த்தையை ஒதுக்கி இந்த காஞ்சியிலே பிறந்த அண்ணாவினுடைய வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மானமிகு சுயமரியாதைக்காரனாக வணக்கம் என்கின்ற சொல்லை பயன்படுத்தி உங்களுக்கெல்லாம் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, யார் திமுகவை வசைப்பாடுகிறார்கள் என்கின்ற தலைப்பிலே உங்களிடத்திலே நான் உரையாற்ற வந்திருக்கின்றேன். நீங்க எல்லாரும் நினைச்சு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது? ஒரே இடத்துல கல்வி குமிச்சு கிடக்குது. ஒரு சாதியினர் மட்டும்தான் படிக்கிறான், ஒரு சாதியினர் மட்டும்தான் கோயிலுக்குள்ளார போறான், ஒரு சாதியினர் மட்டும்தான் செருப்பு போடுறான், ஒரு சாதியினர் மட்டும்தான் துண்டு போடுறான், ஒரு சாதியினர் மட்டும்தான் நான் பிரம்மனுடைய தலையிலே பிறந்தவன் என்று சொல்றான். அதெல்லாம் கூடாது, இங்க ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் என்று சொல்லிய கட்சி இந்த கட்சி. ஆனா நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அவன் நம்மளை திட்டவே மாட்டான், அவன் நம்மளை எந்த காலத்திலயும் வசைப்பட மாட்டான். அப்ப நம்மளை யார் வசைப்பாடுறது? வசைப்பாடுறாங்க மீன்ஸ் திட்டுறது. நம்ம ஆட்களை வச்சே நம்மளை அவன் திட்ட வைப்பான். எப்படி தெரியுமா? ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போறான், கலைஞர் கொடுத்த பஸ் பாஸ் மூலமா அவன் ஸ்கூலுக்கு போறான், அந்த குழந்தை கலைஞரை திட்டுவான். 9ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சியிலே பயன்பெறுவான் அந்த குழந்தை திமுகவை திட்டுவான். நுழைவு தேர்வு இல்லாமல் கல்லூரியிலே நுழைந்திருப்பான், அந்த இளைஞன் திமுகவை திட்டுவான். முதல் தலைமுறை பட்டதாரியினர் என்கின்ற ஒரு அங்கீகாரத்துடன் இலவசமாக 5 மதிப்பெண் பெற்று ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல உள்ள போயிருப்பான், அந்த பையன் திட்டுவான். ஈவ்டீசிங் மூலமா பாதிக்கப்பட்டு அதற்கு தடை சட்டத்தை கொண்டு வந்த திமுகவினால் பயன்பெற்ற பெண்கள் திமுகவை திட்டுவார்கள். ஏன் மாதம் 1000 ரூபாய் வாங்கி கொண்டும் நம்மளை திட்டுவார்கள். விடுவதற்கு முன்பே 5000 ரூபாயை வாங்கி கொண்டு நம்மை ஏமாற்றவும் செய்வார்கள். அப்படி இருக்கும்போது கோயிலுக்குள்ளார போகக்கூடாதுன்னு சொன்னாங்க, கோயிலுக்கு போக வச்சா அவங்க நம்மளை திட்டுவாங்க. நம்மளுடைய மொழியை நீச பாஷை என்று கேவலைப்படுத்தினார்கள், அந்த மொழியாலே அவர்களை அர்ச்சனை செய்ய வைத்தோம், அதனால் நம்மை திட்டுவார்கள். அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, நம்ம யாரை எதிர்த்து அரசியலுக்கு வந்தோமோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இத்தனை காலம் இவனை நம்ம படிக்க விடாம வச்சிருந்தோம், அதனாலதான் நம்மளுடைய வாழ்வுன்றது இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. ஆனா இவன் படிச்சுட்டா நம்மள கேள்வி கேட்பான், கேள்வி கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே பொய் பொருட்டுகள். இதனாலதான் வட மாநிலத்தில் RSSம் பாஜகவும் எந்த ஒருவரையும் படிக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் திட்டுவார்கள் என்று தெரிந்தும் ஒவ்வொருவரையும் படிக்க வைத்த கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ நம்ம படிக்கிறதுக்கு என்ன காரணம்? இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்ததுக்கும் நம்மளை திட்டுவான். அதற்குதான் தலைவர் அவர்கள் ஒரு கவிதை சொல்லுவாரு, சங்கம் தரு தங்க தமிழ் வங்கக்கடல் பூங்குமிழஞ்சி பிழைத்தது, இனி வீழ்ச்சி நமக்கு இல்லை என வீணர்கள் ஆடினர், வெறிகொண்டு பாடினர், அறிவுசார் கேள்வியில் அரசினர் பணியில் பதுக்கிய இடமெல்லாம் தம்மதே என்று வதக்கிய பிறரது வாழ்வினை பிரித்து ஓர் பிரிவு மக்களிடையே போர் புரிய தயங்கியதால் செதுக்கிய சிலைகளை செயலற்று கிடந்தோம் அன்று. நாளும் வந்தது, கோலும் தொலைந்தது, ஒதுக்கிய தீர்வது இடஒதுக்கீடு எதிர்நீச்சல் பூண்டேந்தது, திராவிட பேரியக்கம் தென்னக மயக்கம் தீர்க்க முனைந்தது, தேட கிடைக்காத தெல்லமுதாய் தேன்மதுரை கீதை இசைய தேன்பாவும் திணைமாவும் தெவிட்டாதர் திக்கற்ற மக்களுடைய வாழ்விலே திசை காட்டும் விளக்கொலியாய் வாராது தந்த மாமணி போல் வந்துட்டனர் பேரு வகுப்புவாரி விகிதாச்சாரம். வந்ததை தொலைப்போமா, வஞ்சகர் வலையில் தனில் வீழ்வோமா, வெந்ததை தின்று வாயிலே வந்ததே உலரும் மனிதர்கள் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக மக்களின் நெஞ்சில் நெஞ்சை கலைக்கின்றனர். அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவாரோ என்று பாரதிதாசன் கேட்டதை தான் நானும் கேட்கின்றேன். ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் சாதியினருக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா, மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென களிமண்ணா என்று நமக்குள் முடங்கி கிடந்த ஒரு அறிவாளியை தட்டி எழுப்பிய இயக்கம் இந்த இயக்கம். ஆனா இந்த இயக்கத்தை பார்த்து திட்டிக் கொண்டிருக்கிறாங்க. சரி, நம்ம நடைமுறைக்கு வரலாம். இன்னைக்கு ஒரு நடிகரா இருந்து ஒரு முதலமைச்சர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட்டாரு.
இதை வந்து நம்ம தலைமுறை இப்ப பார்க்கிறோம். நம்முடைய அப்பாவினுடைய தலைமை எம்ஜிஆர் பார்த்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தலைவரும் திமுகவினால் பயன்பெற்ற தலைவர் தான். எப்படின்னு சொல்லட்டுமா, தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழிலே படங்களுக்கு பெயர் வைத்தால் வரி விலக்கு என்று அறிவிக்கிறார். அதன் மூலம் வரி விலக்கை பெற்று எனக்கு ஒரு பெரிய ஆசைங்க, உதயநிதி, தயாநிதி, இன்பநிதி, கனிமொழி இந்த பேரெல்லாம் என்னுடைய படத்துக்கு டைட்டிலா வைக்கணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசும்போது ட்விட்டர்ல போய் அழுகுறாரு. வீரவசனம் எப்படி தெரியுமா பேசுவாரு? வீரவசனத்தை இப்படி பேசுவாரு, மறந்துட்டா திரும்பி எடுத்து இப்படி பேசுவாரு. ஆனா அவர் போய் ட்விட்டர்ல போய் அழுகுறாரு. நேத்து கர்நாடகாவுக்கு போயிருக்காரு. ஒரு அந்த கட்சியினுடைய சப்போர்ட்டர் வந்து என்கிட்ட சொல்றாங்க, அண்ணன் எவ்வளவு அழகா கார் ஓட்டுறாருல. நான் அந்த சப்போர்ட்டர் சொல்றாங்க. ஆனா அவரை பார்த்து நான் சொல்றேன், அதே கர்நாடகால மேகதாது பிரச்சனை இருக்குல்ல, அதை பத்தி அண்ணன் பேசுறாரான்னு கேட்டா, ஐயோ அண்ணன் அழகா டான்ஸ் ஆடுவார், அவ்வளவுதான் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வராங்க, ஏமா உங்க கொள்கை தலைவரா பெரியார வச்சிருந்தீங்களே, அது என்ன நெத்தியில கருப்பு போட்டுனா கேட்டா அவர் வந்து அழகா இருக்காரா, கண்ணு வச்சிருவாங்களா, அதனால மச்சமா அது. இந்த அளவிற்கு ஒரு கொள்கை இல்லாத கூட்டத்தை திரட்டி கொண்டு ஆட்சி அமைத்து விட்டு போய் டெல்லியில போய் பொருளாதாரத்துல வந்து நாங்க 2வது இடத்துல இருக்கோம். எப்படி சார் வந்த ஒரே மாசத்துல 2வது இடத்துல கொண்டு வந்துருவீங்களா கேட்டா பதில் கிடையாது. இதெல்லாம் விட ஹைலைட் என்ன தெரியுமா, மாற்றம் சொல்லிட்டு உசைன் போல்ட் வேகத்துல இந்த தமிழ்நாடு அரசு ஓடுகிறது. எப்படி தெரியுமா, வெறும் 1.25 மணி நேரத்துல 436 திட்டங்களை போட்டிருக்கிறாங்க. அவர் ஆடுற ஒரு டான்ஸுக்கு கூட, ஒரு 5 நிமிஷம் டான்ஸுக்கு கூட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிராக்டிஸ் எடுத்துப்பாரு. ஆனா 1.25 மணி நேரத்துல 436 திட்டங்களை போட்டு அதற்கு எப்படிதான் செயல் வடிவம் கொடுத்தாங்கன்னு தெரியல. இதுதான் மிகப்பெரிய மாற்றமா. இன்னொரு மாற்றம் என்ன தெரியுமா கொண்டு வந்திருக்காரு, நாம எல்லாம் வந்து பகல்ல முழிச்சிருப்போம், நைட்ல தூங்குவோம். ஆனா அண்ணனுடைய ஆட்சி காலத்துல சென்னை சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாரும் பகல்ல தூங்குறாங்க, நைட்ல முழிச்சுன்னு இருக்காங்க. ஏன்னு கேட்டா கரண்ட் போச்சு. சரி, எப்படி கரண்ட் போச்சுன்னா ஃபியூஸ் பிடிக்கிடுச்சு. ஏன்னா பெரம்பூர்ல ஃபியூஸ் பிடிக்குன்னா அம்பேத்கர்ல சாரி திருவிகா நகர்ல எப்படி கரண்ட் போகும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாத. அண்ணா அழகா இருக்காரு, அவ்வளவுதான் அவங்க கிட்ட இருந்து வர பதில். எதற்கெடுத்தாலும் அண்ணா அழகா இருக்காரு, அண்ணா அழகா இருக்காரு, அண்ணா அழகா இருக்காரு. சிங்கப்பெண் அதிரடை படம், அதாவது வந்து ஆட்சி அமைத்த ஒரு மாசத்துல இருந்து ஒரு உருப்படியான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, சிங்கப்பெண் அதிரடை படை திட்டம்னு. ஆனா அதற்கு முன்வடிவமாக ஈவ்டீசிங் தடை சட்டம்லாம் கொண்டு வந்துட்டாங்க நம்முடைய தோழர்கள் சொன்னாங்க. அதுல கூட ஒரு அறிவு இல்லாம என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லாரும் வெயில் காலங்களிலும் சரி சாதாரணமான காலங்களிலும் சரி கருப்பு கலர்ல உடை அணிய மாட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கின்ற தட்பவெட்ப நிலைக்கு கருப்பு நிறம் என்பது ஏற்புடையது அல்லன்னு. அதை கூட யோசிக்காம அந்த பெண்களுக்கு கருப்பு நிறத்துல உடைய கொடுத்துருக்காங்க. சரி, அதை கூட விடுங்க. அவங்க அப்போ என்ன சொல்லுவாங்க, எங்க அண்ணன் கொடுத்த ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியான்னுவாங்க, புழுங்கியே சாவு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு திட்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச அடுத்த நாள் சிங்கப்பெண் அதிரடை படையில இருக்கிற ஒரு காவலனுடைய நகை திருட்டு. அடடா, அழகான பெண்கள் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா வந்து தனி மனித ஒழுக்கம் பத்தி பேசுறாரு. சிஎம் சார் கொஞ்சம் கண்ணாடி முன்னாடி போய் நின்று தனி மனித ஒழுக்கம் யாருக்கு பொருந்துன்றதை நீங்க முதல்ல பாருங்க. எங்களுடைய ஆட்சி காலத்துல சாரி வேண்டாம் சார், நீதி வேண்டும் சார்னு சொன்னவரு இன்னைக்கு தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறார். அப்ப என்ன சொல்றாரு, டெல்லிக்கு போகும்போது அமலாக்கத்துறைக்கு பயந்து திமுக டெல்லி ஓடிடுச்சு, ஸ்டாலின் பயந்துட்டாரு. நீங்க என்ன வீரமாவா போய் நின்னீங்க, அங்க போனா கூட ஸ்டாலின் அவர்கள் வந்து நேர்காணல் கொடுப்பாரு. சார் லெகசியை பிரேக் பண்ணாதீங்க சார் ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, ஓடிட்டாரு. இதுல நம்ம என்ன தெரியுமா பார்க்க வேண்டியது இருக்கு, படத்துக்கு பேர் ஜனநாயகன் வைப்பாரா, ஆனா ஜனநாயகனுடைய 4வது தூணான பத்திரிகையாளரை மதிக்க மாட்டாராம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எப்படியோ தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு எதுக்கு 6 மாசம் கெடு கொடுத்துருக்கோம்னா, இஷ்டத்துக்கு அளந்து விட்டுருக்காங்க. 2500 ரூபாய் தருவோம், தாய்மாமன் சீர் தருவோம். திருவிகா நகரை சார்ந்த அவருடைய கட்சியினுடைய வேட்பாளர், அந்த பேரை சொல்றதுக்கு நான் விரும்பல, அவங்க வந்து ரீசெண்டா இப்பதான் குழந்தை பெற்றிருக்காங்க, அவங்களுக்கே இன்னும் தாய்மாமன் சீர் போல. அதை பத்தி கேள்வி கேட்டா அண்ணா அழகா இருக்காருல்லடி, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவங்களுடைய பதிலே அண்ணா அழகா இருக்காருல்ல, அண்ணா அழகா டான்ஸ் ஆடுறாருல,
அண்ணன் எவ்வளவு அழகா கார் ஓட்டுறாரு பத்தியா. இதே அண்ணன் வருகின்ற 18ஆம் தேதி சட்டமன்றத்துல என்ன கிழிக்க போறாருன்றத நாங்க பார்க்க போறோம். ஒருத்தர் வந்திருக்காரு, 10 கட்சி மாறின பால் டப்பா ஆதவர்ஜனா அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜனா 2021 திமுகவில் இருந்து விட்டு விசிகாவுக்கு மாறிவிட்டு இன்றைக்கு தாவேகாவிற்கு வந்து திமுகவை அழிக்கணும், திமுகவை வந்து அழிக்கணும். 1991 வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் போது ரீல்ஸ்லயே ஆட்சி நடத்துறாங்க. அரசாங்க அதிகாரிகளை இப்ப மண்டை பிச்சுன்னு ஓடுறாங்க. வராங்க, ஒரு போனை எடுத்துன்னு வராங்க. போனை எடுத்துன்னு வந்து இது என்ன அது என்ன இது என்ன அது என்ன அவ்வளவுதான் கேட்டு அரசாங்க அதிகாரி, சரி நீங்க யாருன்னா, நாங்களாம் அண்ணனுடைய தங்கச்சிங்க. எந்த அண்ணன்? முதலமைச்சர் அண்ணன். சரி என்ன நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அண்ணனுடைய தங்கச்சிங்க நாங்க. பாருங்க அண்ணன் இவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க, எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இனிமேல் நாங்க தான் எல்லாமே பண்ணுவோம். சரி அரசாங்க அதிகாரிங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு ஆமாசாமி போட்டுட்டு இருப்போம். ஏமா முறுக்கு எப்பமா செஞ்சது சார்? தேதி குறிப்பிட்டிருக்காங்க சார். அந்த தேதியில தான் எப்பமா செஞ்சதுன்னா அவன் மண்டையில என்ன இருக்கும், ஏன்டா மடப்பையில நானா முறுக்கு செய்யும்போது போய் பக்கத்துல வந்து பார்த்துட்டா இருக்க முடியாது. அந்த ஒரு அடிப்படையில் எப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்று கூட தெரியாமல் ரீல்ஸ் மோகத்துல நடந்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாளால் பிளப்பினும் வாழ்நாள் இழப்பினும் மஞ்சமன கேளார் கடுதிகள் சூழ்ந்தும் பூமியில் வாழ்நாள் முழுவதும் வாட்டும் நலிவே உரினும் கூட தாய் தமிழ் மொழியையும் தகைசால் திமுக கழகத்தையும் தங்களின் ஊனாய் உயிராய் உயிரினும் மேலாய் உளமாற நேசிக்கின்ற உடன்பிறப்புகள் இருக்கின்ற வரையில் கழகமில்லா தமிழ்நாடு படைப்போம், திராவிடமில்லா தமிழ்நாடு படைப்போம் என்று மார்த்தடை தோல் தட்டி வரும் மாற்றுக் கட்சியின் தொண்டர்களே, தலைவர்களே, நிர்வாகிகளே, மரபாதில் ஒன்றை மட்டும், நீங்கள் வளைக்க நினைப்பது வாழை மரத்தை அல்ல, வலிமையின் உச்சமாம் வைர தூணை. நீங்கள் சாய்க்க நினைப்பது சாதாரண கட்சி அல்ல, சாகா வரம் பெற்ற சமுதாய மறுமலர்ச்சி இயக்கத்தை. கழகத்தை அழிப்பதற்கு அதிமுக, பாமக, பாஜக, தாவேக, நாம் தமிழர் நண்பர்கள் என இன்னும் எத்தனையோ இயக்கங்கள் தினம் தினம் வந்தாலும் அத்தனையும் பொய் என்று நிரூபித்து இந்த மக்களுக்காக ஜெயித்தாலும் தோத்தாலும் திமுக காரம் மட்டும்தான் வந்து நிற்பா சொல்லுகின்ற இயக்கம் தான் இந்த இயக்கம். அதனால இன்னையில இருந்து இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், அண்ணா அழகா இருக்காருன்னு விட்டுருங்க. அழகுன்றது இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ தான். ஆனால் ஆட்சி என்பது அப்படி கிடையாது. ஒரு வாட்டி கோட்டை விட்டுட்டால் மதவாதம் நம்மை வந்து பிடித்துக் கொள்ளும். மேலும் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லிக் கொள்ற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இங்க பேசுறதை இங்கே விட்டுடாம உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு 3 பேருக்கு போய் சொல்லுங்க. அது போதும். நம்முடைய கட்சி என்பது மென்மேலும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு நல்வாய்ப்பாக இது இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசினார். அடுத்தபடியாக நான் யாரும் எடுத்து போகாதீங்க. அடுத்தபடியாக ராமச்சந்திரன் அவர்கள் உரையாற்ற